ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த பணிவான வணக்கம். இன்றைக்கு அரங்கத்தின் தலைப்பு பகை கொள்ளேல். ஒரு சமூகம் இணக்கமாக பகைமையற்று ஜாதி மத இன மொழி என்று எந்த வேறுபாடுகளும் இல்லாமல் மனிதர்கள் இன்னொருவரை மற்றவரை மனிதர்களாக மட்டுமே பாவிக்கும் பேரன்புதான் பகைமையற்ற ஒரு சமூக சூழல். பகைமையற்ற ஒரு சமூக சூழலிலே தான் ஒரு சமூகத்தின் கல்வி மேம்படுகிறது, வணிகம் மேம்படுகிறது. மிக மிக முக்கியமாக போரும் பகைமையற்ற ஒரு சமூகத்திலே தான் அந்த சமூகத்தின் பெண்களும் குழந்தைகளும் பத்திரமாக இருக்கிறார்கள். அவதாரம் எடுத்து வந்த இறைவனின் காப்பியத்தை பாட வந்த கம்பன் தன் முதல் பாடலை, ஆச்சரியமான உண்மை பாருங்கள், எந்த சமயத்துக்காரர்கள் பாடினாலும் அது தங்கள் தெய்வத்தை பாடுவதாக சொல்லும்படி ராமனின் பெயரை குறிப்பிடாமலேயே ஆப்பியத்தை எழுதிய கம்பன் முதல் பாடலையே சர்வ மத சமரசத்திற்கான ஒரு பாடலாக அந்த இறை வணக்கத்தை இஸ்மாயிலும் பாடலாம், யேசுதாசும் பாடலாம், பாரதி கிருஷ்ணகுமாரும் பாடலாம், பஞ்சாபியும் பாடலாம், இந்தி பேசுகிறவனும் பாடலாம், எந்த மொழி பேசுகிறவனும் எந்த தெய்வத்தை வணங்குகிறவனும் பாடலாம் என்கிற அளவிற்கு அவரவர்கள் பாடுகிற போது அவரவர்கள் பரம்பொருளை நினைத்து கொண்டு பாடுவது விதத்தில் அந்த காலத்திலேயே மதங்களுக்கிடையிலையும் மத பிரிவுகளுக்கிடையிலையும் பகைமை இருந்த ஒரு காலத்தில் எல்லா தெய்வங்களுக்கும் ஏற்ற ஒரு பாடலை தமிழில் முதலில் பாடிய பெருமை பகை கொள்ளற்க என்று சமூகத்திற்கு போதித்த பெருமை கம்பனுக்கு தான் உண்டு, வேறு யாருக்கும் இல்லை. அந்த பாடலிலேயே எல்லோருடைய எல்லா தெய்வங்களின் புகழையும் கம்பன் பாடிவிடுகிறான். அதனாலே தான் இஸ்மாயிலும் கவிக்கோ அப்துல் ரஹ்மானும் திருச்சி மரியதாசும் சாவண்ணா கணேசனும் எல்லா மதங்களை சார்ந்தவர்களும் கம்பனின் புகழை இன்றைக்கும் பாடுகிறார்கள் என்றால் தான் எழுதிய துவக்க பாடலிலேயே அனைத்து சமயங்களைச் சேர்ந்த தெய்வங்களை வணங்குகிறவர்களும் வணங்கும் ஒரு பாடலை எழுதி சமயங்களுக்கிடையில் பகை இருந்த காலத்தில் பகை கொள்ளாதிருக்கும் ஒரு பாடலை எழுதிய பெருமை யாருக்கு உண்டு? கம்பன். எல்லா சமயங்களுக்கான தெய்வங்களையும் பாடுவதற்கான ஒரு பாடலை எழுதியது மட்டும் கம்பனின் சிறப்பில்லை. உங்களுக்கு தெரியும், கம்பன் வாழ்ந்த காலத்தில் இதே தமிழ்நாட்டில் சைவ வைணவ வேறுபாடு இருந்தது. இல்லை என்று யாரும் இருக்க முடியாது. இப்படி ஒரு பழமொழி வந்திருப்பதற்கான காரணம் உங்களுக்கு தெரியும். அறியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயிலே மண்ணு. இந்த அறியாதவர்கள் வாயில் மண்ணள்ளி போட்ட பெருமை கம்பனுக்கு உண்டு. ஏனென்றால் ராமன் என்கிற திருமாலின் அவதாரத்தை காப்பியமாக பாட வந்த கம்பன் தன் காப்பியத்தில் சிவனையும் பிரம்மனையும் கதாபாத்திரங்களாக்கி தோன்றச் செய்து அவர்கள் தெய்வ திருமணியோடு தோன்றி காப்பியத்தை நடத்துவதாக எழுதியதன் மூலமாக அன்றைக்கு இருந்த சைவ வைணவ வேற்றுமைகளை கடந்து பகையில்லாத ஒரு சமூகத்தை தன் காப்பியத்தில் படைத்தான் என்ற பெருமைக்குரியவன் கம்பன். இப்போ முதல் பாடலிலேயே தன் காப்பியத்தை எழுதுகிற போதே தான் பகையை சந்தித்த போதிலும் தான் பகை இல்லாமல் இருந்திருக்கிறான். சமய பகைமை இல்லாத ஒரு இறைவணக்க பாடலை எழுதுகிறான். அன்றைக்கு இருந்த உட்பிரிவுகளை கடந்து எல்லா தெய்வங்களையும் ஒன்றாக வைத்து பாடுகிறான். ஏனென்றால் உருபசியும் ஓவாப்பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு என்ற வள்ளுவனின் வாக்கை அறிந்தவன் கம்பன். நண்பர்களே, நான் திரும்பவும் சொல்கிறேன், தன் பாத்திரங்களின் வழியாக பிறருக்கு போதித்தது மட்டும் கம்பனின் சிறப்பு அல்ல, தானும் தன் வாழ்க்கையில் கடைபிடித்தவன் கம்பன் என்பது கம்பனின் அவையடக்க பாடல் 6 ஆழ்ந்து படித்தவர்களுக்கு தெரியும். பகைமையற்ற மனதை எப்படி கொண்டு வாக்குவது? இதே மண்ணில் 10 ஆண்டு காலம் வாழ்ந்தார் மகாகவி பாரதியார். அவரை பிரிட்டிஷ்காரர்கள் தேடினார்கள். அவரது தலைக்கு விலை வைக்கப்பட்டது, எங்கும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டது. பிடித்து கொடுத்தால் பெரும் பணம், பாரதியை பிடித்து கொடுத்தால் பெரிய பணம். பிரிட்டிஷ்காரர்களுக்கு நம் பகைவர்களுக்கு நம்மை நன்றாக தெரிந்திருக்கிறது.
அந்த விளம்பரத்தில் அவர்கள் எழுதினார்கள், தேடப்படும் நபர் பிராமணர் தான், தேடப்படும் நபர் பிராமணர் தான், ஆனால் பூணூல் அணிந்திருக்க மாட்டார். தேடப்படும் நபர் பிராமணர் தான், ஆனால் பூணூல் அணிந்திருக்க மாட்டார். பூணூல் அணிந்திருக்கவில்லை என்பதால் அவர் பிராமணர் என்று இல்லை என்று ஏமாந்து விடாதீர்கள். அவரை பிடித்துக் கொடுங்கள், பணம் கொடுக்கிறோம், பொருள் கொடுக்கிறோம் என்று சொன்ன போது அவரை பிடித்து கொடுக்காமல், அவரை காட்டிக் கொடுக்காமல், அவருக்கு இடம் கொடுத்து ஆதரித்த மண் என்பது புதுச்சேரியின் தனிச்சிறப்பு. ஆனால் என்ன செய்வது, ஒளி இருக்கிற இடத்திற்கு தான் இருள் வருகிறது. இதே புதுச்சேரியிலும் காட்டிக் கொடுக்கிற ஒருவன் இருந்தான். அவன் பாரதியாரிடத்தில் போய் சொன்னான், பிரிட்டிஷ் இந்தியாவில் உங்கள் மீது இருந்த வாரண்ட் எல்லாம் ரத்தாகிவிட்டது, நீங்கள் இப்போது கடலூர் போனால் உங்களை யாரும் கைது செய்ய மாட்டார்கள், நீங்கள் வாருங்கள், நான் அழைத்து கொண்டு போகிறேன் என்று சொன்னார். தான் வாழ்ந்த மண்ணுக்கு என்றேனும் ஒரு நாள் திரும்பி போய்விட வேண்டும் என்கிற விருப்பம் இருந்த பாரதி, அப்படி ஒரு காலம் வந்துவிட்டது என்று ஒருவன் சொன்னதை நம்பி, என்றால் சொன்னவன் பகைவன் என்று பாரதிக்கு தெரியாது, சொன்னவன் காட்டிக் கொடுக்கிறவன் என்று பாரதிக்கு தெரியாது. அவன் வெள்ளை உள்ளம் கொண்ட பாரதி, குழந்தை மனம் கொண்ட பாரதி, அவன் சொன்னதை நம்பி அவனோடு, அப்படியா வாரண்ட் ரத்தாகிவிட்டதா, நான் இந்தியாவிற்கு போகலாமா, பிரிட்டிஷ் இந்தியாவிற்கு போகலாமா, அப்படியானால் வாரும் ஐயா போகலாம் என்று அவனை அழைத்து கொண்டு விறுவிறுவென்று கடலூர் நோக்கி போனார். இருவரும் பிரிட்டிஷ் இந்திய எல்லையை நோக்கி போவதை பார்த்த நண்பர்கள் ஓடி வந்து தடுத்து நிறுத்தினார்கள். என்ன பாரதி, எங்கே போகிறாய், வாரண்ட் ரத்தாகிவிட்டது. ஐயா சொன்னார். யாரு? கூட வந்தவர். ஐயா சொன்னார், அவருக்காக நானும் அவரும் இந்தியாவிற்குள் போகிறோம். கூட வந்தவர்கள் அவனை விசாரித்தார்கள். கொஞ்ச நேர விசாரணையிலேயே அவன் ஒப்புக்கொண்டான். காட்டி கொடுத்தால் பணம் கிடைக்கும் என்று வந்தேன், நான் ஒரு ஒற்றன். எல்லோருமாக சேர்ந்து அவனை அடிக்க போனார்கள். பாரதி தடுத்தார். எந்த மண்ணிலே இருந்து பேசுகிறோம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை இணைத்து சொல்கிறேன். யாரெல்லாம் தங்கள் சொந்த வாழ்க்கையில் பகை கொள்ளக்கூடாது என்று எழுதியவர்கள் மட்டுமல்ல, அதை வாழ்க்கை முறையாக கடைபிடித்தவர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். அவனை அடிப்பதை தடுத்து நிறுத்தி, கோபம் கொண்டு தன் நண்பர்களிடமிருந்து அவனை காப்பாற்றி, அவனை பத்திரமாக அனுப்பிவிட்டு வீடு வந்தபோது பாரதி இடத்தில் நண்பர்கள் கேட்டார்கள், உங்களை காட்டி கொடுத்து காசு வாங்கலாம் என்றிருந்த கயவன் அவன், அவனை தண்டிக்க வேண்டாம் என்று நீங்கள் தடுத்தது ஏன் என்று கேட்டபோது பாரதி கம்பீரமான தன் மீசையை, இது ரொம்ப முக்கியமான வார்த்தை, ஆண்மை மிக்கவர்களுக்கு தான் மன்னிக்கும் திறன் இருக்கும், வீரம் மிக்கவர்களுக்கு தான் மன்னிக்கும் உரிமையும் இருக்கும். வீரமும் ஆண்மையும் கொண்ட பாரதி மீசையை திருகிக் கொண்டே பாடினான், பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே, பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே, புகை நடுவில் நீள் தீ இருப்பது கண்டோம் நன்னஞ்சே என்று பாடினார். அப்படி பாடிய பாரதியும், தனக்கு பகை வந்த போதும் பகை மறந்து பாடிய கம்பனையும், உருபகையும் உருவசியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு என்று பாடிய வள்ளுவனையும் படித்த, வள்ளுவனையும் கம்பனையும் பாரதியும் படித்த நாம் கம்பன் விழாக்களை கொண்டாடுவதன் நோக்கம் அதுபோல் பகைமையற்ற ஒரு வாழ்க்கையை இந்த மண்ணில் உருவாக்க வேண்டும் என்பதுதான். பகைமையற்ற ஒரு வாழ்க்கையை இந்த மண்ணில் உருவாக்குவதுதான் கம்பன் கழகத்தின் நோக்கம். அதைத்தான் விஸ்வாமித்திரன் ராமனுக்கு சொன்னான், அதைத்தான் வசிட்டன் ராமனுக்கு சொல்கிறான். ராமன் அரசனாக போகிறான். இந்த இடத்தில் இந்த காப்பியத்தின் தலைப்பு அங்கேதான் வருகிறது. அரசனாக போகிற ராமன், வசிட்டன் ராமனின் ஆசிரியன். இந்த இடத்தில் நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும். மிதிலையில் வில்லை முறித்தவன் ராமன். அவங்க அப்பா தயரதன். தயரதனுக்கு எத்தனை மனைவி? அதிகாரபூர்வமாக 3. ஆமாம், ரேஷன் கார்டு இருக்கிறதே 3. ரேஷன் கார்டில் இல்லாமல் எத்தனை? 60,000 கதை சொல்கிறது. ஒரே ஒரு மகளை பெற்ற ஜனகனுக்கு எப்படி இருந்திருக்கும்? அதிகாரபூர்வமாக 3 அல்லாமல் 60,000 மனைவியும் கொண்ட தசரதனின் மகன் வில்லை முறித்து விட்டானே, இவனுக்கு எப்படி பெண்ணை கொடுப்பது என்கிற தயக்கம் பெண்ணை பெற்ற தகப்பனுக்கு இருந்திருக்குமா இல்லையா? இருந்திருக்குமா இல்லையா? ஏன் இங்கே பெண்ணை பெற்றவர்கள் யாருமே இல்லையா? இருக்குமா இல்லையா? அது ஆமான்னு சொல்றதுக்கு கூடவா இவ்வளவு?
பெண்ணை பெற்ற ஜனகனுக்கு அந்த தயக்கம் இருந்திருக்குமா இல்லையா? ஜனகன் மனதிற்குள் கலங்கினான். ஆனால் அப்போது விஸ்வாமித்திரன் சொன்னான், அவன் தசரதனின் மகன் என்பதை காட்டிலும் வசிட்டனின் மாணவன் என்று அறிமுகப்படுத்தினான். அந்த இடம்தான் ஜனகனுக்கு அதிக நம்பிக்கை வந்த இடம். இவன் தந்தை என்பதை விடவும் இவன் மாணவன் என்கிற தனித்தகுதியோடு வசிட்டனின் சிறப்பை விஸ்வாமித்திரன் அறிமுகப்படுத்திய போதுதான் வசிட்டனின் மாணவனுக்கு பெண் கொடுக்க ஜனகன் சம்மதிக்கிறான். அந்த வசிட்டன் விஸ்வாமித்திரன் ஜனகனின் சபையிலே போய் இவன் வசிட்டனின் மாணவன் என்று புகழ் பேசுகிற அளவுக்கு பெருமையுடைய வசிட்டனிடத்திலே தசரதன் சொல்கிறான், மகனுக்கு முடிசூட்டப் போகிறேன். முடிசூட்டப் போகிறான் என்று தெரிந்த உடனேயே அரசனாக போகிறவனுக்கு சில அறிவுரைகளை வசிட்டன் சொல்லுகிறான். நான் அவைகளை விரிவாக சொல்ல விரும்பவில்லை. அதில் ஒரு பாடலில் ஒரு வரிதான் இன்றைக்கு தலைப்பு. ராமனை பார்த்து வசிட்டன் சொல்கிறான், யாரோடும் பகை கொள்ளாதே, கொள்ளலன், யாரோடும் பகை கொள்ளலன், கொள்ள மாட்டேன், யாரோடும் பகை கொள்ள மாட்டேன் என்ற பின் அப்படி நீ ஒரு முடிவை எடுத்து விட்டால் போர் ஒடுங்கும், இந்த நாட்டில் போர் இல்லாமல் போய்விடுமே தவிர, ராமா, வசிட்டன் சொல்கிறான், புகழ் ஒடுங்காது, போர் இல்லாமல் போய்விடும். சண்டையிட்டு வென்றால்தான் புகழ் என்று கருதிய ஒரு காலத்தில், சண்டையீட்டில் ஒருவனை வீழ்த்தி அப்படி நின்றால்தான் வீரம் என்று கருதிய ஒரு காலத்தில் நீ பகை கொள்ளாமல் இருந்தால் போர் நடக்காது, ஆனால் புகழ் கூடும். அது மட்டும் இல்லை, அடுத்த வார்த்தை எல்லோரும் சொல்கிறான் வசிட்டன், அப்படி நீ யாரோடும் போர் செய்யாமல் இருந்தால், போர் இல்லாமல் போய்விடும், பகை கொள்ளாமல் இருந்தால் உன் புகழ் கூடும் என்பது மட்டுமல்ல, உன் படையின் பலம் அதிகரிக்கும் என்கிறான். நம்ம ஒவ்வொரு முறையும் போருக்கு போய்கொண்டே இருந்தால் என்ன ஆகும்? ஆயிரக்கணக்கான வீரர்களை நீ இழந்து விடுவாய். நீ போருக்கு போகாமல் பகை இல்லாமல் இருந்தால் உன் படையின் பலம் அதிகரித்துக் கொண்டே போகும், உன் ஆயுதங்கள் இன்னும் பத்திரமாக இருக்கும். உன் படையின் பலம் அதிகரித்தால், அடுத்த வார்த்தை வசிட்டன் சொல்கிறான், இது ராஜதந்திரம், உன் அமைப்பை, உன் நாட்டை வீழ்த்த வேண்டும் என்று எவராலும் நினைக்க முடியாது என்கிறான். நீ சண்டைக்கு போகாமல் இருந்தால், நீ பகை கொள்ளாமல் இருந்தால் உன் படை பெருகும் என்பது மட்டுமல்ல, உன்னை யாரும் வீழ்த்த முடியாது என்ற இடத்திற்கு நீ போவாய் என்று ராமனை பார்த்து சொல்கிறான். இந்த இடத்தில் ஒன்றை முக்கியமாக நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். வாய் பேசாத ஒரு மூங்கை இடத்தில் மௌன விரதம் இருக்க சொல்வதால் எந்த பயனும் இல்லை. உண்டா? அவ ஏற்கனவே இருப்பது என்ன? மௌன விரதம். ஆமாம், இரண்டு செவியும் கேட்காத ஒருவனிடத்தில் நீ தீய சொற்களை கேட்காதே என்று சொன்னாலும் அவனுக்கு அது கேட்க போவது இல்லை. ஆமாம், பிறப்பிலேயே எதையும் பார்க்க தகுதியற்ற, திறனற்ற, குறைபாடு உள்ள ஒருவனிடத்தில் நீ தீயவற்றை பார்க்காதே என்று சொல்வதால் ஒரு பயனும் இல்லை. அவனுக்கு இருளும் இல்லை, ஒளியும் இல்லை. நீ வீரமாயிரு, நீ பகைவனோடு பகைமை கொள்ளாதிரு என்று கோழைக்கு சொல்வதால் எந்த பயனும் இல்லை. உங்களுக்கு சொல்கிறது புரிகிறதா? அப்பா, நீ யாரோடையும் சண்டைக்கு போகாதே, ஆயுதங்களை பயன்படுத்தாதே என்றால், ஆயுதங்களை பயன்படுத்த தெரியாத ஒருவனுக்கு, எந்த சண்டையிலும் வெற்றி பெற தெரியாத ஒருவனுக்கு, எந்த சண்டைக்கும் போக முடியாத கோழைக்கு இந்த உபதேசம் தேவையில்லை. ஆனால் ராமன் எத்தகையவன்? காப்பியத்தின் பின்னாலே அசுரர்களை வீழ்த்தியவன், மராமரங்களை வீழ்த்தியவன், வாலியை வீழ்த்தியவன், ராவணனை வீழ்த்தியவன், தாடகையை வீழ்த்தியவன். இவ்வளவு வலிமையுள்ள ராமனிடத்தில், இவ்வளவு ஆயுதங்களுடைய ராமனிடத்தில் வசிட்டன் சொல்கிறான், நீ பகை கொள்ளாதே, ஆயுதங்களை பயன்படுத்தாதே. இன்னும் கூட ஒரு வார்த்தை இருக்கிறது. தசரதன் ஆண்ட அயோத்தியில், ராமன் அரசனாக போகிற அயோத்தியில் என்னென்ன ஆயுதங்கள் இருந்தது என்று ஒரு பாடல் இருக்கிறது. ஒரு அழகான பாடல் அது. அதில் சினத்து, அயில், கொலை, வாழ், சிலை, மழு, தண்டு, சக்கரம், இதெல்லாம் அங்க இருந்த ஆயுதங்கள். சினத்து, அயில், கொலை, வாழ், சிலை, மழு, தண்டு, சக்கரம், தோமரம், உலக்கை, கனத்திடை, உருமின், வெறுவரும், கவன், கல், இதெல்லாம் எங்க இருக்கு? அயோத்தியில். எவ்வளவு ஆயுதங்கள் இருக்கு பாருங்க. இது இன்னும் சிறப்பு இருக்கு. இதெல்லாம் சொல்லிட்டு கம்பன் சொல்றான், சினத்து, அயில், கொலை, வாழ், சிலை, மழு, தண்டு, சக்கரம், தோமரம், உலக்கை,
கணத்திடை உரிமின் வெறுவரும் கவன்கள் என்று இவை கணிப்பு இல. எண்ணிக்கையற்ற அளவுக்கு இந்த ஆயுதங்கள் அங்கே இருக்கிறது. இந்த ஆயுதங்கள் என்ன செய்யும்? கொதுகின் இனத்தையும், கொதுகுன்னா என்ன? கொசு. ஒரு சின்ன மகிழ்ச்சி உங்களுக்கு, கம்பன் வாழ்ந்த காலத்திலும் கொசு இருந்திருக்கிறது. ஆமாம், நாம் தான் கடிபடுகிறோம் என்றில்லை, கம்பனும் கடிபட்டிருப்பான். கொதுகின் இனத்தையும், கொதுகுனா கொசு. கொதுகு எப்படி வரும்? கூட்டமாக வரும். கொதுகின் இனத்தையும், எதிரிகள் ஒருவேளை கூட்டமாக வந்தாலும், உவனத்து இரையையும், உவனத்து இரைனா பருந்து, மிக உயரத்தில் ஒற்றையாக எதிரி வந்தாலும், ஒரு தனி விமானம் போல, சிப்பாய்கள் போல கூட்டமாக, கொசு போல கூட்டமாக வந்தாலும், ஒற்றையாக தனியாக ஒரு கழுகு போல வந்தாலும், அவ்வளவு எதற்கு காற்று போல வந்தாலும், இதுக்கு மேல ஏதாவது இருக்கா? எதிரி வரும் பாதை இப்படி எப்படி வந்தாலும் அதை வீழ்த்தும் ஆயுதங்கள் அயோத்தியில் இருந்தது, தசரதனிடம் இருந்தது, ராமனிடம் இருந்தது என்று பாடிய கம்பன் உலக இலக்கியத்தில் யாரும் பாடாத ஒரு கற்பனையை பாடுகிறான். நான் வாசித்த என் வாசிப்பின் எல்லைக்குள் இப்படி ஒரு கற்பனையை உலக இலக்கியத்தில் எவரும் எழுதியவர் இல்லை. தெய்வக்கவி, கவி சக்கரவர்த்தி என்பதற்கு ஒரு மாற்றுக்குறையாத புகழுக்குரியவன், இவ்வளவு ஆயுதங்களை எழுதியவன், பகை எப்படியெல்லாம் வரும் என்று எழுதியவன். இதையெல்லாம் சொன்னதற்கு பிறகும் எல்லா ஆயுதங்களையும் சொல்லிவிட்டோம், எல்லா பகையையும் சொல்லிவிட்டோம், எல்லாவற்றையும் வீழ்த்தி விடுவார்கள் என்று சொல்லிவிட்டோம் என்றால் அது அவனுக்கு போதுமானது இல்லை. இதனினும் வலிமையான ஒரு ஆயுதம் அயோத்தியில் இருந்தது என்று எழுத வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். உலகத்திலேயே வலிமையான ஆயுதம் எது என்று கம்பன் யோசிக்கிறான். தன் கற்பனையால் கம்பன் எழுதுகிறான். அயோத்தியில் இருந்த ஆயுதம் கொசுக்களின் கூட்டத்தையும் உயரத்தில் வரும் கழுகையும் காற்றையும் மட்டும் தடுக்க வல்ல ஆயுதங்கள் அல்ல, இதம் அல நினைவார் மனத்தையும் எரியும் பொறி உள என்று எழுதினான். எதிரே நிற்கிறவன், ரொம்ப முக்கியமான விஷயம், எதிரே நிற்கிறவன் இதம் அல நினைவார், தீமையை நினைக்கிறவனாக இருந்தால், இப்போ பேசிக்கிட்டு இருக்கும் போதே நாசமா போகட்டும் அப்படின்னு நினைக்கிறவனும், பேசிக்கிட்டு இருக்கும் போதே நீ உருப்படுவியா அப்படின்னு நினைக்கிறவனும், எதுக்கு உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே உனக்கெல்லாம் இந்த வாழ்வா அப்படின்னு எவராவது நினைச்சானா, இதம் அல நினைவார் மனத்தையும். இதெல்லாம் ரொம்ப பேர் நுட்பமா அனுபவிச்சு சிரிக்கிறாங்க. ஏன் சிரிக்கிறாங்கன்னா, நமக்கு அப்படி ஆட்களை தெரியும். ஆமாம், சில பேர் நம்மளை அப்படி ஆளாக நினச்சிருப்பான். ரெண்டையும் ஒத்துக்கணும்ல. ஆமாம், நம்ம அவனை அப்படி நினைப்போம், அவன் நம்மளை அப்படி நினைப்பான். ஆனால் என்ன ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, மனம் என்ன நினைக்கிறதுன்னு கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. எண்ணத்தை புரிந்து கொள்ள முடியுமா? புரிந்து கொள்ள முடியாது. கம்பன் எழுதுகிறான், எதிரிலே வருகிற எதிரி ஆயுதங்களோடு வந்தாலும், கூட்டமாக வந்தாலும், தனியாக வந்தாலும், காற்று போல வந்தாலும் வீழ்த்துகிற ஆயுதங்கள் மட்டும் அயோத்தியில் இல்லை. தீய எண்ணமே கொண்டவர்கள் வந்தாலும் கூட அந்த தீய எண்ணத்தையும் வீழ்த்தும் ஆயுதம் இருந்தது என்று எழுதினான் என்றால், எண்ணத்தை, கருத்தை, நினைப்பை வீழ்த்தும் ஆயுதம் உண்டு என்று கற்பனை செய்தவன் உலகத்தில் கம்பன் மட்டும்தான். இதமல நினைவார் மனத்தையும் எரியும் பொறியுள்ளார். நான் இதை எதற்கு சொல்கிறேன்? இவ்வளவு வலிமையுள்ள ஆயுதங்களுடைய ராமனை பார்த்துத்தான் வசிட்டன் சொல்கிறான், பகை கொள்ளாதே. ஒரு பொறும் வீரனுக்கு சொல்கிறான். ஆம், பகை கொள்ளாத மனது ராமனுக்கு காப்பியம் முழுவதிலும் இருந்தது. பகை கொள்ளாத மனது ராமனுக்கு காப்பியம் முழுவதிலும் இருந்தது. பிறரோடு பகை கொள்ளாத வசிட்டன் சொன்ன வார்த்தைகளை ராமன் தன் வாழ்நாள் முழுவதிலும் கடைப்பிடிக்கிறான் என்று கம்பன் காட்டுகிறான். ஒன்றுமில்லை, காட்டுக்கு போக வேண்டும் என்று தசரதன் சொல்லிவிட்டான். ராமன் ஒப்புக்கொண்டு விட்டான். ஆனால் இலக்குவன் ஒப்புக்கொள்ளவில்லை. இலக்குவனுக்கு கோபம் வந்து விட்டது. அம்பு எடுத்து அழிக்கலாம் என்று புறப்படுகிறான். உங்களில் பலருக்கு தெரிந்த பாடல் அது. நதியின் பிழை என்று நறுமுணலின்மை. அதை சொல்லித்தான் ராமன் ஆற்றுப்படுத்துகிறான் என்று எல்லோரும் நினைக்கிறார்கள். அதையும் சொல்லுகிறான். தம்பி, நதியில் தண்ணீர் இல்லையா?
அது நதியின் பிழை இல்லை, நம் அப்பா செய்த பிழை இல்லை, பதியின் பிழை என்று. ஆமா, இதில் சம்பந்தம் இல்லாத மகன் இருக்கிறானே பரதன், அவனது பிழை இல்லை. மந்தரையின் சூழ்ச்சியால் மதிகட்டு போனாலே அவளது பிழையும் இல்லை. விதியின் பிழை என்று, பதியின் பிழை என்று, மதியின் பிழை என்று, நதியின் பிழை என்று, விதியின் பிழை என்று கம்பன் பாடுகிறான். விதி இப்படி நடத்துகிறது. ஆனால் இலக்குவன் ஒப்புக்கொள்ளவில்லை. இலக்குவன் என்ன தெரியுமா சொன்னான்? இந்த பார், தசரதன் உனக்கு அப்பாவா இருக்கலாம், கைகேயி உனக்கு அப்பாவா இருக்கலாம், எனக்கு அப்பாவும் நீதான், அம்மாவும் நீதான், எனக்கு எல்லாமே நீதான். அதனால நான் அவர்களை வீழ்த்தி விட்டுத்தான் மறுவேளை பார்ப்பேன் என்று சொன்னபோது பகை கொள்ளாதிருக்குமாறு இலக்குவனுக்கு ராமன் சொல்லுகிறான். என்ன தெரியுமா சொல்லுகிறான்? எந்த வாக்குறுதியை தகப்பனுக்கு கொடுத்தோமோ அந்த தகப்பனை போரில் வென்று என்ன செய்ய போகிறாய்? எந்த தாய் கேட்டுக்கொண்டாலோ அந்த தாய்க்காக வரம் கொடுத்தானே அந்த தாயை கொன்று என்ன செய்ய போகிறாய்? நியாயமான கேள்வி. யாரோ ஒருவரை கொன்று வெற்றி பெறுவது அல்ல பெரியம், யாரை கொன்று என்ன பெறப்போகிறோம் என்பது இருக்கிறது. அப்பாவை கொன்று அம்மாவை கொன்று, அப்பாவை கொன்று அம்மாவை கொன்று, உடன் பிறந்த பரதனையும் கொன்றுவிட்டு எதை நீ பெறப் போகிறாய்? நண்பர்களே, நான் மிகுந்த சுருக்கமாகவும் நெருக்கமாகவும் உங்களுக்கு உணர்வு விதத்தில் சொல்கிறேன். பழிமிகுந்த ஒரு வரத்தை கைகேயி பெற்றாள் என்று தெரிந்தவுடன் கைகேயியை கொல்ல வேண்டும் என்று நினைத்தது இலக்குவன். பகை கொள்ளாதே, தாயை கொன்று தந்தையை கொன்று தம்பியை கொன்று என்ன மிச்சம் எடுக்கப் போகிறாய் என்று அவனுக்கு புத்துமதி சொல்லி வசிட்டன் தனக்கு சொன்னாரே உரையை இலக்குவனுக்கு சொல்லி அவனை நேர்வழிப்படுத்தியது யார்? யார்? ராமன். ராமனை அப்படி பேச வைத்தது யார்? கம்பன். ராமனை அப்படி பேச வைத்தது யார்? கம்பன். பரதன் திரும்ப வருகிறான். நாடே இருண்டு கிடக்கிறது. ராமன் காட்டுக்கு போய் விட்டான். நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். நாடு எப்படி இருந்தது என்று ஒரு வரி போகிற போக்கில் கம்பன் சொல்லுகிறான். இசைக்கருவிகள் வாசிக்கப்படாமல் கிடக்கிறது. யாழ், நரம்பு போன்ற இசைக்கருவிகள் வாசிக்கப்படாமல் கிடக்கிறது. கவனிப்பாரற்று வாசிக்கப்படாமல் கிடக்கும் அந்த இசைக்கருவிகளின் நரம்புகள் அருந்து கீழே கிடக்கிறது. தயரதன் இறந்து போன, ராமன் இல்லாதிருக்கிற அயோத்தி எப்படி இருந்தது என்று பாடுகிற கம்பன் சொல்லுகிறான். இசைக்கருவிகளின் கம்பிகள் அருந்து கிடந்தது, தலையிலிருந்து கீழே விழுந்து கிடந்த தலைமுடி போல கிடந்தது என்று சொல்கிறான். துக்கத்தை எப்படி சொல்றான் பாருங்க. அப்படி இருக்கிற வரைக்கும் தான் அது முடி, கீழே இறங்கிட்டா அதுக்கு வேற பேர். ஆமா, இருக்கிற வரைக்கும் தான் முடி, கேசம் எல்லாம், கீழே இறங்கிட்டா அதுக்கு வேற பேர். அந்த பேரையே கம்பன் குறிப்பிடுகிறான். இசைக்கருவிகளின் கம்பிகள் கூட அப்படி கீழே கிடந்ததுங்கிறான். திரும்ப வந்து பார்த்தான். பரதனுக்கு கோபம் வந்தது. பரதன் ஏன் தாயை கொல்லவில்லை? தனக்கு விருப்பமில்லாத ஒரு வரத்தை தன் தாய் தனக்காக பெற்றாள் என்று சொன்னபோது ஏன் பரதன் ராமனை கைகேயியை கொல்லவில்லை என்றால், பரதனே சொல்கிறான், நான் சொன்னால், நான் கொன்றால், நான் பகை கொண்டால் எங்கள் அண்ணன் ஒப்புக்கொள்ள மாட்டான், ராமன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதால் பரதன் கைகேயியை கொல்லவில்லை. பரதன் கைகேயியை கொல்லவில்லை, இலக்குவன் கைகேயியை கொல்லவில்லை என்பது அல்ல. ராமன் காட்டுக்கு போகிற போது கூட்டத்தோடு கூட்டமாக ஒருத்தி வருகிறாள். யார்? மந்தரை. ராமன் காட்டுக்கு போவதற்கு காரணமான மந்தரை, கைகேயின் தூய மனதை திரித்த மந்தரை, ஊரே கூடி ராமனை வழி எழுப்புகிற போது அந்த கூட்டத்தில் ஒருத்தியாக வந்து நிற்கிறாள். அப்படி ஒரு காட்சி வான்மீகியில் இல்லை, கம்பன் காட்சிப்படுத்துகிறான். அவளை பார்த்து விட்டு சத்ருக்கனன் அவளை கொல்ல வேண்டும் என்று தீர்மானிக்கிறான். கொல்லாதே, தொடாதே, பகை கொள்ளாதே, அண்ணன் ஒப்புக்கொள்ள மாட்டான் என்று அண்ணன் சொன்ன ஒரு காரணத்திற்காக, அண்ணன் சொன்ன ஒரே வார்த்தைக்காக, பகை கொள்ளாத அண்ணனின் பண்புக்காக பரதன் கைகேயியை கொல்லவில்லை. இலக்குவன் தசரதனையும் கைகேயையும் கொல்லவில்லை. சத்ருக்கனன் மந்தரையை கொல்லவில்லை என்றால் மூத்தவன்
இத்தனை அருள் உள்ளமும் பகையற்ற பண்பும் கொண்டிருந்தால் உடன் பிறந்தவர்களுக்கு அந்த எண்ணம் வந்திருக்கும் என்று நீங்கள் பாருங்கள். இது ரொம்ப முக்கியம். என்ன தெரியுமா? அண்ணன் தம்பி எத்தனை பேர் ராமாயணத்தில்? 4 பேர். அண்ணன் தம்பி 4 பேர்னு சொல்றீங்கல்ல, ஆனா எத்தனை அம்மா? 3 அம்மா. ஒரு அப்பா. எத்தனை அம்மா? 3 அம்மா. ஒரு அம்மாவுக்கு பிறந்த 4 பேரே ஒத்துமையா இல்லாத காலத்தில், ஒரு அம்மாவுக்கு பிறந்த 4 பேரே ஒத்துமையா இல்லாத ஒரு உலகத்தில் 3 தாய்க்கு பிறந்த 4 சகோதரர்கள் ஒற்றுமையாக இருந்தார்கள் என்றால் அந்த ஒற்றுமைக்கு பின்னே பகையில்லாத பண்பை கம்பன் விதைத்தான், வளர்த்தான். ரொம்ப முக்கியம். ஒரு தகப்பன், 3 தாய், 4 சகோதரர்கள். இப்ப காட்டுக்கு வந்துட்டான். பகை கொள்ளாத மனதின் மிக முக்கியமான பண்பு என்ன தெரியுமா? அரவணைப்பது, ஏற்றுக்கொள்வது. நான் இன்னும் நுட்பமாக சொல்கிறேன் உங்களுக்கு, பாகுபாடு காட்டாமல் இருப்பது. இந்த நூற்றாண்டில் நான் ஏன் கம்பனை படிக்கிறோம் என்பதற்கான அடிப்படையான காரணம், இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கிறவர்களுக்கு நான் இருகரம் கூப்பி சொல்கிறேன், மதத்தால், இனத்தால், சாதியால், மொழியால், பிறப்பால், எதனாலும் எதன் பொருட்டும் எவரோடும் பாகுபாடு காட்டுவது இல்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டால் இந்த சமூகத்தில் பகைமைக்கு இடமே இல்லை. அப்படி பகைமையற்ற ஒரு அன்பைத்தான் காப்பியம் போதிக்கிறது. 3 தாய்க்கு பிறந்த 4 பையன்கள் வாழ்நாள் முழுவதிலும் ஒற்றுமையாக இருந்திருக்கிறார்கள். ஒருவன் மனைவியை விட்டு விட்டு கூடவே போயிட்டான் 14 வருஷம். இன்னொருத்தன் பின்னாலேயே வந்து என்ன சொல்றான்? எங்க அம்மா வரம் கேட்டா, எங்க அப்பன் கொடுத்துட்டான். இப்ப யார் ராஜா? அரசாளும் உரிமை பெற்றவன் யார்? பரதன். ஆனா பரதன் வந்து சொல்கிறான் ராமனிடத்தில், நான் தானே அரசன். ஆம், அப்பாவின் விருப்பம் அதுதான், அம்மாவின் விருப்பம் அதுதான். இப்ப ராமனிடத்தில் சொல்லுகிறான். யாரு? பரதன் சொல்கிறான், நான் தானே அரசன், என் உத்தரவுப்படி தானே நாடு நடக்க வேண்டும், நான் அரசன் சொல்கிறேன், நாளை முதல் நீ அரசன். யார? ராமனை பார்த்து சொல்றான், நாளை முதல் நீ அரசன், அரசனின் உத்தரவு. இங்க பாருங்க, வந்த நாற்காலியை வேண்டாம் என்று சொல்வதில் ஒரு சண்டை நடந்திருக்கிறது. ஒற்றை நாற்காலிக்கு 9 பேர் சுற்றி வருகிற உலகத்தில் ஒருவனுக்கு நாற்காலி வருகிறது. அவன் நீ இல்லை காட்டுக்கு போ என்று சொன்ன உடனேயே சரியம்மா போகிறேன், தம்பி பெற்றது நான் பெற்றது. எவ்வளவு பகைமை இல்லாத மனம் இருந்தால் இது சாத்தியம் என்று யோசியுங்கள். அவன் என்ன சொல்றான்? நான் தானே அரசன், நீ காட்டுக்கு போகாதே, நீ உட்கார். இப்ப வசிட்டன் சொல்கிறான், யாரோடும் பகை கொள்ளாதே என்று சொன்ன வசிட்டன் சொல்கிறான், பரதன் சொல்வது சரிதான், இப்போது அவன் தானே அரசன், எனவே அவன் சொல்ல ஏற்று நீ அரசனாக திரும்ப வந்து விடு என்று வசிட்டனே சொல்கிறான். ஆசிரியன் சொல்கிறான். ராமன் திரும்ப சொல்கிறான், அறத்தின் சார்பில் நின்று சொல்கிறான், முன்வாசலில் கை கொடுத்து விட்டு பின்வாசலில் போய் கை கழுவுகிற கீழ்மைக்கு இடம் கொடுக்காமல் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தகப்பனுக்கு கொடுக்காத தாய்க்கு கொடுத்த வாக்கை இந்த புறம் வாக்கு கொடுத்து விட்டு இந்த புறம் வந்து நீ சொன்னாய் என்பதற்காக நான் மாற்றிக்கொண்டால் அது ஏற்புடையது அல்ல என்று காட்டுக்கு போகிறான். 14 ஆண்டுகள் கழித்து ராமன் திரும்ப வருகிற போது இந்த புறம் பரதனும் இந்த புறம் இலக்குவனும் ஒருவர் பார்த்து கட்டி தழுவுகிற போது பகைமையற்ற அன்பின் அடையாளத்தை கம்பன் பாடுகிறான். 14 வருடம் காட்டில் போய் இருந்ததால் ஒருவன் இழைத்து போனானா? 14 வருடம் காத்திருந்ததால் ஒருவன் இழைத்து போனானா? எதனால் எவன் இழைத்து போனான்? இருவரில் யார் அதிகம் இழைத்து போனார்கள் என்று கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு இருவருமே இழைத்து போயிருந்தார்கள் என்றால் வேறு வேறு தாய்க்கு பிறந்த பிள்ளைகளுக்கு இடையில் இருக்கிற பகைமையற்ற அன்பின் அடையாளம் காப்பியம். இது 4 பேருக்கு இடையில். இப்ப 5ஆவதாக ஒருவன் வருகிறான். யார் அது? குகன். யார் அவன்? அரசகுமாரனா? இல்லை. இப்ப நம்ம அரசாணை விதிகளின்படி பார்த்தா ஷெட்யூல் ட்ரைப். ஆமா, வேடன், மீனும் இறைச்சி முன்னுகிற வேடன். அவனை பார்த்து ராமன் என்ன சொல்கிறான்? நாங்கள் 4 பேர் இதுவரையில் தம்பியர்கள், பாகுபாடு காட்டாத. நான் திரும்ப சொல்கிறேன்,
நான் உங்களுக்கு சொன்னேன் பாருங்கள், யாரையும் எவரையும் மதத்தின் பெயரால், மொழியின் பெயரால், சாதியின் பெயரால், நிறத்தின் பெயரால், பணத்தின் பெயரால் எதன் பொருட்டும் பாகுபாடு காட்டாத அன்புதான் பகையற்ற சமூகத்தின் அடையாளம். நாங்கள் 4 பேர். ராமன் சொல்லுகிறான் விபீஷணனின் இடத்திலே, குகனோடு நாங்கள் 5 பேர் ஆகிவிட்டோம். ராமன் சொல்லுகிறான் விபீஷணனின் இடத்திலே, குகனோடு நாங்கள் 5 பேர் ஆகிவிட்டோம். குகன் வேடுவன். 6வதாக வந்தது யார்? சுக்ரீவன். அவன் எந்த இனம்? விலங்கு, குரங்கினம். ஒருவன் வேடன். இவர்கள் 4 அரசகுமாரர்கள், சத்திரியர்கள். அரசகுமார்களாக இருந்தும், வர்ணாசிரம அடுக்கில் 2ஆம் நிலையில் இருந்தும், தங்கள் நிலையினும் கீழான, ஏன் மானிடர்களே அல்லாத விலங்கினத்தைச் சேர்ந்த ஒரு குரங்கையும் சகோதரனாக பாவித்தால் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்னும் வள்ளுவனின் வார்த்தைகளுக்கு இலக்கணமாக நாடகமாக ஆக்கி தந்தவன் கம்பன். குகனோடு 5 சுக்ரீவனோடு 6 என் நெஞ்சம் நிறைந்த வீடனா, உன்னோடு நாங்கள் 7 பேர் ஆகிவிட்டோம். இதுவரை சொல்லி இருந்தால் அது சாதாரணமான பாட்டு. நிறைய பேர் இந்த பாட்டை சொல்வார்கள். குகனோடும் 5 முன்பு பின் குந்து சூழ்வான் மகனோடும் 6 எம்முளை அன்பின் வந்த அன்பின் அகர் அமல் காதல் ஐய நின்னோடும் 7 நாங்கள் 4 பேர். குகனோடு 5, சுக்ரீவனோடு 6. விடனா அவன் யார்? அரக்கன். ஒருவன் குரங்கினத்தின் தலைவன், ஒருவன் விலங்கு, இன்னொருவன் அரக்கன், இன்னொருவன் வேடன். உன்னோடு நாங்கள் 7 என்று மட்டும் பாடி இருந்தால் அது நம்மில் யாரும் எழுதுகிற பாட்டு. அதற்கு பிறகு கம்பன் எழுதுதான். அந்த வரிதான் ரொம்ப முக்கியம். நின்னோடும் 7 என்று பாடிவிட்டு கம்பன் நிறுத்தவில்லை. அடுத்த வரி எழுதினான், இந்த காட்டிற்கு என்னை அனுப்பியதன் மூலமாக என் தந்தைக்கு, யாருக்கு? தசரதனுக்கு. என்னை இந்த காட்டுக்கு அனுப்பியதன் மூலமாக என் தந்தைக்கு மேலும் 3 மகன்கள் கிடைத்தார்கள் என்று எழுதினான். நீ எனக்கு சகோதரன் என்று மட்டும் சொல்லவில்லை. என் தந்தை உனக்கு தந்தை, புகழரும் காணம் தந்து புதல்வராய் பொலிந்தான் தந்தை. நுந்தை, சரியான வார்த்தை, நுந்தை. உங்கப்பா யார்? விபீஷணப்பா சொல்றான், நான் காட்டுக்கு வந்ததுனால உங்கப்பாவுக்கு 4 பையன் இல்லை. எத்தனை பையன்? 7 பையன். அப்படின்னா இவ்வளவு சொத்து இருக்கிறவன், அரசன், எல்லா உரிமைகளும் இருக்கிறவன், வீரன், தன் புகழை, தன் செல்வத்தை, தன் மாண்பை, தன் பிறப்பை, தன் தோற்றத்தை, தன் அவதாரத்தை எல்லா இனத்து மக்களோடும் பகிர்ந்து கொள்கிறான் என்றால் அனைவரோடும் பகைமையற்று வாழ்வதுதானே ராமகாதை சொல்லும் அடிப்படை நீதி. நண்பர்களே, மிக நுட்பமான ஒரு செய்தியை நான் உங்களுக்கு நிறைவாக சொல்ல விரும்புகிறேன். கைகேயி தசரனிடத்திலே என்ன கேட்டாள்? என்ன கேட்டாள்? 2 வரம் கேட்டாள். கைகேயி என்ன? கைகேயி கேட்ட 2 வரத்தில் ஒன்று, தன் மகன் நாடாள, ராமன் காடாள, ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனை ஆள, நீ போய் தாளிரின் சடைகள் தாங்கி தாங்கிருந்தவ மேற்கொண்டு பூளி வெங்காளன் அன்னி புண்ணிய துறைகளாடி 72 ஆண்டின் வா என்று இயம்பின அரசன் என்றாள். அப்போ கைகேயி தசரதனிடத்திலே கேட்டது 2 வரம். தசரதன் கைகேயிக்கு கொடுத்தது என்ன? 2 வரத்தையும் கொடுத்தானா? கொடுத்துட்டான். ஆனால் கொடுப்பதற்கு முன்பு தசரதன் என்ன செய்தான் என்று யோசித்து பாருங்கள். தசரதன் சொன்னான், பரதன் அரசனாகட்டும், இந்த நாடு உனதாகட்டும், உன் முதல் வரப்படி நீ என்ன கேட்கிறாயோ அதை கொடுத்து விடுகிறேன். நான் ராமன் காட்டுக்கு போக வேண்டாம், அவன் இங்கேயே இருக்கட்டும், அதற்கு நீ அனுமதி கொடு என்று கேட்கிறான். கைகேயி ஒப்புக்கொள்ளவில்லை. ஏனென்றால் மந்தரையின் சொல் கைகேயின் தூய மனதை சிதைத்தது. கைகேயின் சொல் தசரதனை மாய்த்தது. சூர்பனகையின் சொல் ராவணனை வீழ்த்தியது. நண்பர்களே, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொன்றையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
பகை வில்லால் மட்டும் நேராது, சொல்லால் நேர்ந்துவிடும். பகை வில்லால் மட்டும் நேராது, சொல்லால் நேர்ந்துவிடும். இன்னும் சொல்ல போனால் வில்லை விட தீயது, கடினமானது சொல். வில் பட்ட காயம் ஆறிவிடும், தீயினால் சுட்டபுண் உள்ளாரும், ஆறாது நாவினால் சுட்ட வடு. இன்னும் கூட சொல்கிறேன், வில் வில் ஒருவேளை இலக்கை தாக்காமல் கூட திரும்பி விட முடியும். வில் ஒருவேளை வேறு திசையிலே கூட போய்விட முடியும், அல்லது விடுத்த வில்லை மீண்டும் திரும்ப பெற முடியும். ஆனால் சொல் ஒரு கணம் வாயிலிருந்து புறப்பட்டு விட்டால் உடம்பில் இருந்து உயிர் பிரிவதற்கு ஒப்பானது வாயிலிருந்து சொல் பிரிவது. அதை நீங்கள் திரும்ப பிடிக்கவே முடியாது. அது இலக்கை வீழ்த்துமா? வீழ்த்தும். ஆறாத வடுவை உண்டாக்குமா? உண்டாக்கும். தீராத பகையை உண்டாக்குமா? உண்டாக்கும். அதனாலேதான் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், ஆறாது நாவினால் சுட்டவிடு. வில்தான் பகைமையை உண்டாக்கும் என்று நினைக்காதீர்கள், சொல்லும் பகைமையை உண்டாக்கும். அதனால்தான் தமிழிலே சொன்னார்கள், ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். கொல்லும் சொற்களை பேசாதிருக்க பழகுங்கள். கம்பெனி விழா முடிந்து வீட்டிற்கு போய் மாலையிலோ இரவிலோ போனா எங்க போயிட்டு வந்தீங்க என்று கேட்டால் கம்பெனி விழாவுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லலாம். எங்க போனா உனக்கு என்ன? அதுதான் கடுஞ்சொல். வாயால் செய்யும் பாவங்களில் ஒன்று அது. நிரும்பவும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், வில்லை விடவும் சொல் வலிமையானது. வள்ளுவன் சொல்கிறான், வில்லேர் உழவர் பகை கொளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை. சொல் வலிமையானது. வில்லுக்கு வில்லென்று பெயர் கொடுத்ததும் எது? சொல்தான். அந்த சொல்லை, கொடுத்த சொல்லை காப்பாற்றுவதற்காக கைகேயி என்ன கேட்டாள்? 2 வரம் கேட்டாள். தசரதன் என்ன செய்தான்? 2ஐயும் கொடுப்பதற்கு முன்பு இறைஞ்சி வேண்டினான். கைகேயி, நீ அரசனாக, மகன் அரசனாக இருக்கட்டும், நீ ஆட்சியில இரு, எல்லாம் நடக்கட்டும், ராமன் இங்கேயே இருக்கட்டும். கைகேயி ஒப்புக்கொள்ளவில்லை. அது எப்படி? ஆமா, ஒருவன் தானே அரசனாக இருக்க முடியும். 6 மாதத்திற்கு ஒரு அமைச்சரா, 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முதலமைச்சரா? அப்படிலாம் அந்த காலத்தில் நடைமுறையிலே கிடையாது. அதெல்லாம் கிடையாது. என் மகன் அரசன், அவன் காற்றுக்கு போக வேண்டும். கைகேயி உறுதியாக நின்று விட்டாள். எவ்வளவு சொல்லியும் கைகேயின் மனம் மாறவில்லை. கோபத்தில் தசரதன், நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கைகேயிக்கு வரம் மட்டும் கொடுக்கவில்லை, 2 சாபமும் கொடுக்கிறான். எல்லாரும் கைகேயி தசரனிடத்தில் 2 வரம் கேட்டு வாங்கி கொண்டாள். 2 வரம் கேட்டு, அது ஒப்புக்கொள்ளப்பட்ட சொல். ஒரு போர்க்களத்தில் தன் வெற்றிக்கு கைகேயி காரணமாக இருந்தால், காரணமாக இருந்த கைகேயி எடுத்து தசரதன் சொன்னான், உனக்கு என்ன வேண்டும் வரம் கேள் என்று சொன்னான். 2 வரம் கொடுங்கள் என்றான். என்ன வேண்டும் என்று கேட்டபோது, எப்போது தேவையோ அப்போது கேட்டு வாங்கிக் கொள்கிறேன் என்றாள். இருவருக்கு இடையில் நேர்மையான ஒப்பந்தம் அது. கேட்டபடி அவள் கொடுத்தாள், கேட்டாள். ஆனால் தான் விரும்பியது போல அவள் கேட்கவில்லை என்பதால், தான் சொன்னது போல அவள் நடந்து கொள்ளவில்லை என்பதால், தன் சொல்லை அவள் ஒப்புக்கொள்ளவில்லை என்பதால் தசரதன் வரம் மட்டும் கொடுக்கவில்லை, சாபம் கொடுத்தான். தன் சொல்லை அவள் ஒப்புக்கொள்ளவில்லை என்பதால் தசரதன் வரம் மட்டும் கொடுக்கவில்லை, சாபம் கொடுத்தான். என்ன சாபம் கொடுத்தான்? அதுவும் யாரிடத்தில் சொன்னான்? எந்த வசிட்டன், ரொம்ப முக்கியமான இடம், எந்த வசிட்டன் ராமனிடத்தில் நீ பகை கொள்ளாதே என்று சொன்னானோ அந்த வசிட்டனை கூப்பிட்டு சொன்னான், நான் இவ்வளவு சொல்லியும் இறங்காத அவள் என் தாரம் அல்லள், இனிமேல் அவள் எனக்கு மனைவி இல்லை, துறந்தேன், முடிச்சு துறந்தேன், விட்டுட்டேன், என்ன தேச்சு குளிச்சுட்டேன், அவள் என் தாரம் அல்ல, துறந்தேன். மண்ணே ஆவான் வரும் அப்பரதன் வரான்ல ராஜாவாகணும்னு, தனையும் மகனென்று உண்ணேன், இனி அவனும் எனக்கு மகன் அல்ல, அவனும் ஆகான் உரிமைக்கு, எனக்கு பிறகான உரிமை அவனுக்கு இல்லை. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்,
2 வரம் கொடுத்த தசரதன் வரம் கொடுத்த கையோடு 2 சாபமும் கொடுத்தான். இனி கைகேயி எனக்கு மனைவி இல்லை என்று தீர்த்தான். பரதன் எனக்கு மகன் இல்லை என்று தீர்த்து விட்டான். வரத்தை ஏற்றுக்கொண்டு காட்டுக்கு போன வள்ளலுக்கு இந்த சாபத்தையும் காப்பாற்ற வேண்டும் இல்லையா? தகப்பன் இறந்து போனால் சொத்து மட்டும் எனக்கு வேண்டும், கடன் எனக்கு இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்க முடியாது இல்லையா? வரம் கொடுத்த தசரதனே சாபமும் கொடுத்திருக்கிறான். வரத்தையும் காப்பாற்ற வேண்டும், சாபத்தையும் காப்பாற்ற வேண்டும். வரத்தை காப்பாற்றி ஆகிவிட்டார். பரதனுக்கு நாடு கொடுத்து ஆகிவிட்டாது, காட்டுக்கு வந்து விட்டாச்சு, வந்தாயிற்று. தான் காட்டுக்கு வருவதற்கு காரணமானவள் கைகேயி. அவள் மீது பகை இல்லை அவனுக்கு. தசரதன் சாபம் கொடுத்து விட்டு போய்விட்டான். ராவணன் இறந்து விட்டான். சீதை திரும்ப வந்து விட்டாள். அக்னி பிரவேசம் நடந்து விட்டது. நடந்து முடிகிற போது சிவனே தோன்றி அவள் கற்பிற் சிறந்தவள், அவளை ஏற்றுக்கொள் என்று சொல்வதாக வைணவ காப்பியத்தில் சைவ கடவுளை தோற்றுவிக்கிறான் கம்பன். நான் முதலே சொன்னேன், ஒற்றுமை பகைமையற்ற ஒரு காப்பியத்தில். அப்போ சிவன் சொல்லுகிறான், நான் சொல்வதை விடவும் நீ தசரதன் சொன்னால் கேட்பாய். தசரதன் எங்கே இருக்கிறான்? செத்துட்டான். செத்து எவ்வளவு நாள் ஆச்சு? 14 வருஷம் முடிய போகுது. இப்போ ஒரு கேள்வி வருகிறது, மாண்டவர்கள் மீண்டு வருவாரா? வருதா? செத்துட்டான்ல, எப்படி திரும்ப வருவான்? அதான் காப்பியத்தின் அழகு, அதுதான் கற்பனையின் எல்லை. அந்த கற்பனையை கம்பன் நிகழ்த்துகிறான். ஏன் தெரியுமா? வரங்களை மட்டும் ஒப்புக்கொண்டு காட்டுக்கு போன ராமன் சாபங்களையும் கடைபிடித்தால் வாழ்நாள் முழுவதும் பரதனோடும் கைகேயோடும் பகைமை பாராட்ட வேண்டும் இல்லையா? அந்த பகைமையோடு அயோத்திக்கு போவதால் என்ன பயன்? அந்த பகையை தீர்க்க வேண்டும். அந்த பகையை தீர்க்க வேண்டும் என்றால் சாபம் கொடுத்தவனே வந்து அதை மாற்றி கொடுக்க வேண்டும். இறந்தவன் திரும்ப வருவானா? 14 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்தவன் திரும்ப வருவானா என்று கேட்காதீர்கள். 8 நூற்றாண்டுகளுக்கு முன்பு, 10 நூற்றாண்டுகளுக்கு முன்பு இறந்தவனே திரும்ப வந்து அமர்ந்து காட்சி தருகிற போது யாரு? கம்பன். தன் காப்பியத்தால், தன் கடவுளால், தன் கற்பனையால், தன் படைப்பால் காலத்தை வென்று, காலனை வென்று 10 நூற்றாண்டுகளுக்கு பிறகு கம்பன் தோன்றுகிற போது 14 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து போன தசரதன் தோன்றுவதில் காப்பியத்தில் எந்த தடையும் இல்லை. கம்பன் விரும்பினான், சிவனே சொன்னான், தசரதன் திரும்ப வந்தான். மேலுலகத்திலிருந்து தசரதன் திரும்ப வந்தான். நண்பர்களே, இந்த காட்சியை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். காற்றுக்கு போகிற போது ராமன் தசரதனை பார்க்கவில்லை. அவன் இறந்த உடலை கூட அவன் பார்க்கவில்லை. அவனுக்கு இறுதி சடங்கு எதையும் ராமன் செய்யவில்லை. இப்போ தசரதன் வருகிறான், வந்து பாராட்டுகிறான். மகனே, தேவர்கள் மெச்சும் காரியம் செய்தாய், சீதை சிறந்தவள், ஏற்றுக்கொள், இதோடு நிறுத்தினா பரவாயில்லை. அடுத்த வார்த்தை தசரதன் கேட்டான், மகனே உனக்கு என்ன வரம் வேண்டும்? இவருக்கு இதே வேலையா இருந்திருக்கான். யாரு? தசரதன். செத்து 14 வருஷம் கழிச்சு திரும்ப கம்பனின் தயவால் மீண்டு வந்த தசரதன் எங்கோ உயரத்தில் போய் மாண்டு தேவர் உலகத்தில் வாழ்ந்த கம்பனை, தசரதனை தன் எழுத்தாணியால் அப்படி பற்றி இழுத்து கொண்டு வந்து நிறுத்துகிறான் கம்பன். வந்த உடனேயே தசரதன் கேட்கிறான், மகனே ராமா, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறான். ராமன் கேட்கிறான், அவனுக்கு பகைமையற்ற மனம் இருந்தது என்பதற்கு மிகப்பெரிய அடையாளம். ஆமாம், நீ வேண்டாம் என்று தீர்த்தாய் அல்லவா கைகேயையும் பரதனையும். அவள் எனக்கு மனைவி இல்லை, சரி. அவன் எனக்கு மகன் இல்லை, சரி. இப்போ நான் வரம் கேட்கிறேன், அவள் எனக்கு தாயும் அவன் எனக்கு தம்பியும் ஆகும் வரம் கொடு என்று கேட்டான். எங்கே பகைமையை தீர்க்கிறான் பாருங்கள் கம்பன். அதான் முக்கியம். நண்பர்களை, ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கம்பன் விழாக்களில் இன்றைக்கு இல்லை, நான் பேசும்போது இல்லை, யார் பேசும்போதும் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எந்த பாடலை யார் மேற்கோள் காட்டினாலும், எந்த பாடலை யார் சொன்னாலும் அது அந்த கதாபாத்திரம் பேசியது என்பது நாடகத்திற்குத்தான் பொருந்துமே தவிர, வாசிப்புக்குத்தான் பொருந்துமே தவிர ஆழமான புரிதலுக்கு பொருந்தாது. 10,500 பாடலிலும் பேசுவது யார்? கம்பன். மந்திரையாக பேசியது யார்? கைகேயாக மணந்திருந்தது யார்? யார்? சூர்ப்பனையாக பேசியது யார்?
தலை முதல் கால் வரை ராமனின் அழகை காமம் சொட்டும் வார்த்தைகளால் சூர்ப்பனகையின் வழியாக விவரித்தது யார்? கம்பன். 10,500 பாடல் எழுதும் கம்பன். 10,000 பாடல் எழுதிய கம்பன் 5 காண்டங்களுக்கு 6,000 பாட்டும், எங்க பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கித்தா காண்டம், சுந்தரகாண்டம் என்கிற 5 காண்டங்களுக்கும் சேர்த்து 6,000 பாடல்களும் பகை கொள்ள வேண்டாம் என்று பாடிய கம்பன் யுத்த காண்டத்திற்கு மட்டும் 4,000 பாடல் பாடியிருக்கிறான். 4,000 பாடல் மட்டும் யுத்த காண்டத்திற்கு பாடியிருக்கிறான் கம்பன். இப்ப ராமன் கேட்கிறான், கைகேயி எனக்கு தாயாகவும், கைகேயி எனக்கு தாயாகவும், பரதன் எனக்கு தம்பியாகவும் ஆகும் வரம் தா என்று கேட்டபோது முதலில் மறுத்த தசரதன், பரதன் கூட உனக்கு தம்பியாக இருக்கட்டும், கைகேயி தாயாக இருக்க சம்மதிக்க மாட்டேன் என்று மறுத்த போது, இல்லை, மீண்டும் போய் அயோத்தியில் பகைமையோடு வாழ முடியாது, நீ தந்த சாபத்தின் சொற்களுக்கு அடிபணிந்து அவர்களை விலக்கி வைக்க முடியாது, பகைமையற்ற ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று ராமன் கேட்டுக்கொண்டதன் விளைவாக, சரி அவள் உனக்கு தாயும் தம்பியும் ஆகட்டும் என்று பகைமை போக்கி அன்பை விதைத்த காப்பியம் ராமகாதை. சரி, ராமன் கைகேயிக்கு அன்பு செலுத்தினான், ராமன் பரதனிடத்திலே அன்பு செலுத்தினான், பகையில்லாமல் இருந்தான் என்பதெல்லாம் கூட உறவில் முடிந்துவிடும். நிறைவாக ஒன்று சொல்கிறேன், ராவணனிடத்திலும் அவன் அன்பு செலுத்தினான். அவனுக்கு சினம் இருந்தது, பகை இல்லை. அவனுக்கு சினம் இருந்தது, பகை இல்லை. பகை இல்லை என்பதாலே தான் எல்லாவற்றையும் இழந்தவன் நின்ற போது இதுதான் தருணம் என்று அவனை வீழ்த்தாமல் இன்று போய் நாளை வா என்று சொன்னது பகைமை இல்லாத கருணையின் உச்சம். எதிரி எல்லாவற்றையும் இழந்து தன்னந்தனியனாக நிற்கிற போது இவன் அகப்பட்டான், இவனை வீழ்த்துவதற்கு இதைவிட வேறு சந்தர்ப்பம் எதுவும் இல்லை என்று மகிழ்ச்சி கொண்டு அவனை கொன்று விடாமல், உன் படைகள் அப்படி பூ போல சிதறிவிட்டாலும் கூட நீ இன்று போய் நாளைக்கு வா என்று சொல்லுகிற அந்த பாடலை நிறைவு செய்கிற போது கம்பன் எழுதினான், இளம் கமுகின் மீது வாளை மோதும் கோசல நாடுடைய வள்ளல் என்று எழுதினான். இந்த சொற்களை கம்பன் எந்த இடத்தில் பயன்படுத்துகிறான்? இளம் கமுகின் மீது வாளை மோதி விளையாடும் வலிமை கொண்ட எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற ராவணனின் மீது சினம் இருந்தது, பகை இல்லை. எனவே தான் மீண்டும் போய் நாளைக்கு வா என்று சொல்லுகிற பகை கொள்ளாத மாண்பு ராமனுக்கு இருந்தது என்பதற்காக நிறைவாக கம்பன் சொன்னான், இளம் கமுகின் மீது வாழை மீன்கள் குதித்து விளையாடுகிற கோசல நாடுடைய வள்ளல், அன்பினால் கருணையால் பாகுபாடு காட்டாத பண்பினால் எல்லோரையும், குரங்காக இருந்தாலும் அரக்கனாக இருந்தாலும் வேடனாக இருந்தாலும் தனக்கு தீங்கிழைத்த தாயாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எல்லோரிடத்திலும் அன்பு பாராட்டும் பகைமையற்ற ஒரு கதாபாத்திரத்தை கதையின் நாயகனாக நிறுத்தியது மட்டுமல்ல, தன் காலத்தில் தனக்கு பகைவர்கள் சூழ்ந்த போதிலும் அந்த பகையையும் வெல்லும் ஆற்றலோடு கூடிய காப்பியத்தை படைத்த கம்பன் புகழ். நன்றி. ஃபுல் மூன் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும்.